இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அந்த ஈரானில் போய் படிக்க போனவங்கெல்லாம் யார் சார்? இஸ்லாமிய பசங்க சார். அவன்லாம் ஈரானில் போய் மெடிக்கல் காலேஜில் போய் சேர்ந்துருக்கான் சார். அவனெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி இந்த பிரதமருக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு, காப்பாற்றி கூட்டு வந்திருக்காரு. ஏதாவது ஒரு ஜமாத்து நன்றி சொல்லிச்சா சார்? இதுகளுக்கு வேற என்ன செய்யறது? 3 வேளை தீனி போடணும், போனால் பெட்ரோல் கொடுக்கணும், சுவிட்சை போட்டால் கரண்ட் ஓடணும், இதுகளுக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கணும். பார்டரில் இதுக நல்லா இருக்கிறதுக்காக 4 பேர் செத்துக்கிட்டே இருக்கணும். இதுகளுக்கு விஜய் தான் ஹீரோ. எப்படி கொரோனா காலத்தில் பிரச்சனை இருக்கும் போது நாம இந்த மாதிரி விஞ்ஞானம் சார்ந்த அறிவியல் சார்ந்த மக்கள்ல ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும்னு சொன்னாரே ஒழிய லாக்டவுன் கொண்டு வரணும்னா ஒரு சொல்லல பாவத்தை. மாற்றி மாற்றி குண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓவராலாக அவநம்பிக்கை இருக்கிற காலகட்டம். அதனால இப்போதைக்கு போர் நிற்கிற மாதிரி தெரியல. யார் பேசினாலும் நீங்கள் 2 பேரும் நிப்பாட்டிக்க மாட்டானுங்க. ஆனால் இந்த போர் பெரிய லெவலில் போச்சுன்னா இன்னொரு முக்கியமான பிரச்சனை வரும்னு கடைசியாக முடிக்கும் போது பிரதமர் சொன்னார். அது என்ன சொன்னாருன்னா போர்டிங். தினமலர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அலசக்கூடிய நிகழ்ச்சியில் இன்று நம்முடைய புவிசார் அரசியல் விமர்சகர் ரமேஷ் சேதுராமன் வந்திருக்கிறார். அவரிடம் பார்ப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது அந்த போர் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக்கிட்டு சொல்லப்பட்டாலும் இந்தியாவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இல்லை அப்படின்னு பலரும் முன்வைக்கிற ஒரு விஷயம். ஏன்னா பலரும் சொல்கிறீங்க சார் பெரிய பாதிப்பு ஏற்படும்னு சொன்னாங்க. சிலர் சொல்லுவாங்க இல்லை சார், இப்போ கூட பெட்ரோலாம் நல்லா தானே கிடச்சிட்டு இருக்கு, சிலிண்டர்லாம் நல்லபடியாக தான் கிடச்சிட்டு இருக்கு, ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை சார் அப்படின்றாங்க. ஆனால் பிரதமரின் உரை அதில் என்ன சொல்கிறாருன்னா, கொரோனா காலத்தில் இருக்கக்கூடிய அந்த சிக்கல்கள் வரும்போது இருக்குது. ஸோ அது அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய அந்த சிக்கல்கள் திருப்பி நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உரை இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போவும் பலரும் என்ன சொல்கிறாங்க, சார் அப்போ இருந்த அந்த லாக்டவுன்லாம் வரப்போகுது சார் அப்படின்னு இன்னும் பொதுமக்கள் சிலர் அந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றார். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? சார், ஃபஸ்ட்டு நம்ம நாட்டில் உள்ள மக்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நாட்டுப்பற்றோடு இருக்க வேண்டிய நேரம் இது. அதாவது நமக்கு மாத்திரம் பிரச்சனை வராது, ஊரில் எங்கே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அப்படின்னு நினைக்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் சுயநலத்தை கொஞ்சம் நாட்டு மக்கள் கொஞ்சம் குறைக்கணும். இப்போ உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வருது. இது ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே டிவி சேனலில் நம்ம பல தடவை பேசியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு போர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு அப்பயே பேசினோம். அதுக்கப்புறம் திரும்ப அந்த போர் ஆரம்பிக்கும் போது அங்கே உள்ள நீர்வெளியில் தாக்குதல் நடத்துவாங்க. அங்கே குடி தண்ணி இந்த டீசாலினேஷன் பிளான்ட்டில் தாக்குதல் நடத்துவாங்க, பெட்ரோலியம் ரிஃபைனரியில் தாக்குதல் நடத்துவாங்க. நம்ம பேசணும். எப்பயுமே கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் கேள்வி பண்ணாங்க அதெல்லாம் நடக்காதுன்னு. இப்போ அதெல்லாம் நடந்துட்டு இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த ஹார்மோஸ் துறைமுகம் பக்கத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. நம்ம ஏற்கனவே இதே டிவி சேனலில் பேசியிருந்தோம். ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்க அமெரிக்க டாலரை தான் குறி வச்சு அடிப்பாங்க. அப்படி அமெரிக்க டாலர் அடிக்கிறோம்னா சுற்றி இருக்கக்கூடிய ஜிசிசி கண்ட்ரிஸோடைய பெட்ரோலியம் விஷயத்தை குண்டு போடுவாங்க, அந்த பெட்ரோல் போகிற பாதைகளை குண்டு போடுவாங்க. நம்ம பேசியிருந்தோம். இன்றைக்கி அதெல்லாம் நடந்துருச்சு. அப்போ ஓவராலாக உலகம் ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு பதட்ட நிலைமை வருது. இது அமெரிக்க டாலருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை உருவாக்கும். இது பேய்க்கும் ரத்த காட்டேரிக்கும் சண்டை. இதில் நம்ம ஒன்றும் பண்ணலை, நம்ம ஓரமாக இருக்கிறோம். ஆனால் இந்த பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி அடி வாங்குச்சுன்னா 3 விஷயம் அடி வாங்கும். ஒன்று பெட்ரோல் டீசல், அது 2ம் ஒன்று வச்சுங்களேன், க்ரூட் ஆயில், அதுக்கடுத்து கேஸு. இப்போ இந்த க்ரூட் ஆயில் கேஸு தான் அடி வாங்கும்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா இந்த பெட்ரோலியம் ரிஃபைனரியிலேருந்து ரிஃபைன் ஆகிறது தான் இந்த யூரியான்ற பொருள். அதுதான் உரமாக வருது. உரமும் அடி வாங்கும். ஆமாம், உரம் அடி வாங்குச்சுன்னா என்னாகும், நம்ம இந்த விவசாய மக்கள் விவசாயம் பண்ணுறதுலையும் பிரச்சனை வரும். இல்லை, பிரதமர் சொல்லியிருக்க அதெல்லாம் சரியான முறையில் விநியோகம் செய்வதற்கான ஏற்பாடுகள் இருக்குன்றிருக்காரு. பாவம் சார் பிரதமர், பாவம் பிரதமர். அவருக்கு கூட வலது கையாக இருக்க வேண்டிய மக்கள் நாம் இன்றைக்கி அந்த பொறுப்பை நம்ம எடுத்துக்கணும். அவர்னால எவ்வளோ தான் வெளிப்படையாக சொல்ல முடியும்? அவர் சொன்ன வாக்கியத்தை, அவர் பார்லிமெண்ட்டில் பேசின விஷயத்தை ஃபுல்லாக எழுதிட்டு வந்திருக்கிறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆனால் நான் மனசில் அவர் பேசும்போது நான் கேட்கும் போது எனக்கு தோணுது, இந்த மனுஷன் பாவம்
இந்த மனுஷனுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளோ கஷ்ட காலத்தை தான் பார்ப்பாப்புல. உள்ளூர்லேயும் அவருக்கு பிரச்சனை, கொரோனா நேரத்தையும் பார்த்தாரு, கூட இருக்கிறவனும் கழுத்தெடுத்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ இந்த பிரச்சனை வேற. இதில் இங்கே 100 பேர் உள்ளே தர்றான், காங்கிரஸ்காரனும் எதிர்கட்சிக்காரனும் அவரை காலை பிடிச்சி இழுக்கிறதுக்கே அலையிறானுங்க. சரியா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் பிரச்சனைகள் இருக்குது, அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த பிரச்சனையெல்லாம் பொதுமக்கள் நாம் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் சந்திப்போம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானே பிரதமரோட அட்வைசராக இருந்தால் என்ன சொல்லுவேன்னா, ஐயா சாமி, இந்த பொதுமக்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்க முடியாது, எலெக்ஷன் முடியட்டுங்க, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, அந்த கஷ்ட காலத்தை அவங்களும் ஃபேஸ் பண்ணட்டும், அது வரைக்கும் பல்ல கடிச்சிக்கிட்டு எலெக்ஷன் வரைக்கும் ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பிரச்சனையை அவங்கக்கிட்ட கொண்டு வராமல் பார்த்துக்குங்க, கேஸு தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்குங்க, விலைவாசி ஏற்றம் இல்லாமல் பார்த்துக்குங்க, பெட்ரோல் டீசல் விலை ஏறாமல் பார்த்துக்குங்க, அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி பார்த்துக்குங்க சாமி, ஆனால் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை அப்படின்னு நானே சொல்லுவேன். சரியா? அப்போ அவருக்கு அட்வைசராக இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்போ நாம் எந்த ஒரு பிரச்சனையை சந்திக்கிறதா இருந்தாலும், எலெக்ஷன் என்னைக்கு சார், தேதி என்னைக்கு? 23 தமிழ்நாடு எலெக்ஷன், கடைசி எலெக்ஷன் இது சார். தமிழ்நாடா பெங்காலா? பெங்கால் தான் வருது. பெங்கால் எலெக்ஷன் முடிஞ்சோடனே எல்லா பிரச்சனையும் ஸ்லோவாக ஆரம்பிக்கும் சார். கவுண்டிங் முடிஞ்சோன்னு சொல்கிறீங்க? எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஆரம்பிச்சிடும். சரி, அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். சார், சட்டியில் இருந்தால் தான் சார் அகப்பையில் வரும், பெட்ரோல் உள்ளே இல்லை சார், எப்படி சார் எல்லாருக்கும் கொடுக்குறது? இல்லை, 2-3 கப்பல்கள் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை நாள் சார் வரும்? சுற்றி போர் நடக்குது சார், கப்பல்லாம் ஈஸியாக வந்துட்டு இருக்குமா? அவர் அதை சூக்கடமாக சொல்லிட்டாரு பார்லிமெண்ட்டில். சரியா? அவர் சொன்ன பாயிண்ட்டுகளை எல்லாம் திரும்ப சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் நார்மலாக சொன்னதெல்லாம் விட்டுருங்க. ஒரு அரசு தலைவர் அவர் எப்படி நார்மலாக சில விஷயங்கள்லாம் பூசி மொழிவி பேசுவாரோ அதெல்லாம் பேசிட்டாரு. அதெல்லாம் இப்போ நான் அதில் பேசலை. மெயின் பாயிண்ட்டை மாத்திரம் பேசுகிறேன். சரியா? ஃபஸ்ட்டு என்ன சொன்னார், யுஏஇலையும் இந்த அரேபு நாடுகள்லையும் நம்மளுடைய பசங்க நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கில் கப்பலில் ஊழியர்களாக வேலை பார்க்குறாங்க. இந்த வேலை பார்க்கக்கூடிய இந்த மக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. அவங்களெல்லாம் திரும்ப இந்தியாவுக்குள்ளே கூட்டு வர வேண்டிய பொறுப்பு இந்த பாரத நாட்டுக்கு இருக்குன்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? துபாயில் மாத்திரம் 1 கோடி பேர் வேலை பார்க்குறான் இந்தியா. அதுக்கப்புறம் யுஏஇ அவன்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை கோடி பேர் வேலை பார்க்குறான். இங்கேருந்து கப்பலில் வேலை பார்க்குற பசங்கள்லாம் எத்தனை பேர், எல்லாரையும் பாதுகாப்பாக கூப்பிட்டு வர வேண்டிய வேலை வந்திருக்குன்னு சொல்கிறாரு. அப்படின்னா எவ்வளோ பெரிய பொறுப்பு. அவங்கள அகாமடேட் பண்ணல இந்தியாவுக்குள்ள. சார், ஒரு வார்த்தை பிரதமர் பார்லிமெண்ட்டில் சொல்கிறாருன்னா அந்த வார்த்தைக்கு பின்னாடி முன்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் யோசிக்கணும் சார். எவ்வளோ பெரிய வார்த்தை அது. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. அதுக்கடுத்து என்ன சொல்கிறாரு, இது வரைக்குமே 3,75,000 இந்தியர்களை நாங்கள் பாதுகாப்பாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். எதுக்கு இப்போ அதை சொல்லணும் பார்லிமெண்ட்டில்? 3,75,000 பேரை நாங்கள் பாதுகாப்பாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். சில பேருடைய உயிரை காப்பாற்ற எங்களால் முடியல. உயிர் காப்பாற்ற முடியாதவர்களுடைய குடும்பங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வேலைகளை எல்லாம் செஞ்சிட்ருக்குறோம். ஈரான்ல இருந்து மாத்திரம் மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு 1000 பேருக்கு மேலே இந்தியாவில் பாதுகாப்பாக கொண்டு வந்துட்டோம். சார், இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் சார். இஸ்லாமியர்கள் இந்த 3,75,000 பேரும் இஸ்லாமியர்கள் சார். அந்த ஈரானில் போய் படிக்க போனவங்கெல்லாம் யார் சார்? இஸ்லாமிய பசங்க சார். அவன்லாம் ஈரானில் போய் மெடிக்கல் காலேஜில் போய் சேர்ந்துருக்கான் சார். அவனெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லி இந்த பிரதமருக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு, காப்பாற்றி கூட்டு வந்திருக்காரு. ஏதாவது ஒரு ஜமாத்து நன்றி சொல்லிச்சா சார்? சரி, இந்த பிரதமராவது நான் 3,75,000 இஸ்லாமியர்களை காப்பாற்றினேன்னு சொல்ல வேண்டியதானே? இந்தியர்கள் தான் சொல்லியிருக்காரு. 1000 சொச்சம் இஸ்லாமிய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸை காப்பாற்றினேன்னு சொல்ல வேண்டியதானே? இந்த மனுஷன் அது கூட சார், இவர் என்ன சார் அரசியல்வாதி இல்லை சார் இவர். இந்த பிரதமர் ஒரு மாதிரி ஒரு தாயுள்ளத்தோட பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. இப்போ நம்ம ஸ்டாலினா இருந்தா என்ன பேசியிருப்பாப்புல? கண்டிப்பா அரசியல்வாதி மாதிரி பேசியிருப்பாப்புல. இல்ல, இவர் அரசியல்வாதி மாதிரியே பேசல. இவர் தேசிய தலைவர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காப்புல சார். 3,75,000 இந்தியர்களை காப்பாற்றி கொண்டு வந்தேன். 1000 சொச்சம் இந்திய குழந்தைகள், ஈரான்ல படிச்ச இந்திய குழந்தைகளை காப்பாற்றி கொண்டு வந்தேன். இஸ்லாம்ன்ற வார்த்தையை சொல்லலை சார் அவரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாரு, அதாவது இறந்து போனவங்களுடைய குடும்பங்களுக்கு நாங்கள் உதவி பண்ணுறோம். ஹர்மூஸ் துறைமுகத்தில் பெட்ரோல் கேஸு ஃபெர்டிலைசர் பிரச்சனை வரனால இந்தியாவில் பெட்ரோல் கேஸ் ஃபெர்டிலைசர் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் இதை தாக்கு பிடிக்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் கடந்த 11 வருஷமாக சில முன்முனைப்பு முடிவுகளை எடுத்து பண்ணியிருக்கோம். நாங்கள் 27 நாடுகள்ல இருந்து தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸை
இறக்குமதி செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ அதை 41 நாடுகளாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம சாதாரண மக்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், நீ எதிர்த்தாப்பில் இருக்கிற அந்த ஒரே ஒரு கடையில் போய் வாங்கு அப்படின்னு சொல்கிறது எப்படி? சார் நம்ம ஒரு 10-15 கடையில் வாங்குகிறோம் சார், ஒரு கடையில் இல்லைனாலும் இன்னொரு கடையில் கிடைக்கும் சார் அப்படின்னு சொல்கிறது எப்படி? மொத்தம் 27 நாடுகள் இந்தியாவுக்கு பெட்ரோலியம் பொருள்களை விற்பனை பண்ணிருந்தது. இப்போ இந்த பிரதமர் வந்ததுக்கப்புறம் அதை 41 நாடுகளாக மாற்றிருக்கிறாரு. அது எஸ்பெஷலி ரஷ்யாவுக்குள்ள நன்றி சொல்லணும் சார். நம்ம தேங்க்யூ ரஷ்யா ஹேஷ்டேக் ஏதாவது போட்டு விட முடிஞ்சா போட்டு விடுங்க. ஏன்னா அந்த ரஷ்யான்ற நாடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, பெரிய கஷ்டம். ஒன்றும் இல்லை, உங்கள் கேஸும் கிடையாது, நம்ம வீட்டில் உள்ள எதுவும் கிடையாது, பெட்ரோல் இப்போ அங்கே தான் வாங்கிட்டு கிடையாது. நம்ம வீட்டில எல்லாம் உலை வேகுதுன்னா அது காரணம் ரஷ்யா. கொஞ்சமாவது ரஷ்யாவுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும். இன்னைக்கு நேற்று இல்லை, இந்திரா காந்தி காலத்துக்கு முன்னாடியிலேருந்தே ரஷ்யா நமக்கு உதவியாக இருக்குது. ஆனால் நம்ம பயலுக, நம்ம பொம்பளை பிள்ளைய, இப்போ ஆம்பளைங்களெல்லாம் இப்போ குட்டி குட்டிங்களாம் இருக்குல்ல, இந்த இப்படி வெயிட் இது, அது போயிட்டா அமெரிக்கா டாலர் இதை போட்டுட்டு தெரியும், அமெரிக்கான்னு இங்கிலீஷ் பேசிட்டு தெரியும். அமெரிக்கா மேலே மோகம் பிடிச்சி அலையுதுங்க இந்தியர்கள். ஆனால் ஒவ்வொரு தடவை நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா ரஷ்யா தான் நம்மளுக்கு உதவி பண்ணுவோம். யாருமே ரஷ்யா பற்றி எதுவும் கண்டுக்கிறது. ஒரு காலத்தில் சொல்லுவார், ராஜாஜி சொல்லுவாராம், நீங்கள் அமெரிக்கா பின்னாடி போகிறத விட கொஞ்சம் ரஷ்யாவையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ரஷ்யா மேலே கொஞ்சம் நமக்குலாம் மரியாதை இருக்கணும் சார், ஒரு நன்றி உணர்ச்சி இருக்கணும். என் நன்றி கொன்றாருக்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்றமா இருக்குன்னு வள்ளுவர் சொல்கிறாருல. கஷ்டத்தில் கூட நிற்கிறான் சார் ரஷ்யாக்காரன். இதுக்கு முன்னாடியே நின்றான் சார், இப்போயும் நிற்கிறான் சார். கொஞ்சம் அந்த நன்றிலாம் உணர்ச்சி நம்மளுக்கு வேணும். அதுக்கடுத்து என்ன சொன்னார், 5.3 மெட்ரிக் டன்னு நாங்கள் வந்து பெட்ரோலியம் ரிஃபைனரிக்கு ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோன்றாரு பிரதமர். அது கிட்டத்தட்ட 10 நாளுக்கு வரும்னு சொல்கிறாங்க இல்லையா? 10 நாள்லாம் எந்த மூளை சார்? சரி என்ன சார்? சார் 5.3 மெட்ரிக் டன்னு நம்ம வந்து பெட்ரோல் வச்சிருக்கிறோம். அதை நாங்கள் 6.3 மெட்ரிக் டன்னாக மாற்றுறதுக்குரிய அவசர கால நடவடிக்கைகளை வேகமாக எடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஐயா சொல்கிறாரு. இதெல்லாம் மொத்தம் 10 நாளைக்கு தான் இந்தியாவுக்கு வரும். யானை பசிக்கு சோளப்பொரி, சரியா? இந்தியா வந்து யானை பசி, பெட்ரோல்னுது. அதுக்கு இந்த 5.3 மெட்ரிக் டன்லாம் சோளப்பொரி. ஆனால் இதே சைனாவை எடுத்துக்கோங்களேன், சைனா 160 நாள் பெட்ரோலை வச்சுருக்கிறான், தேக்கி வச்சுருக்கான். ஏன்னா அவன் ரொம்ப காலமாகவே அவன் பெட்ரோல் வண்டி டீசல் வண்டி ஓட்டுறதை நிப்பாட்டிட்டு பேட்டரி வண்டிக்கு மாறிட்டான். இருந்தாலும் 160 நாள் பெட்ரோல் ஏன் வச்சுருக்கான்னா, அவன் என்ன சொல்கிறான், நான் வேகமாக வந்து போர் செய்ய போகிறேன், அந்த தைவானுன்ற நாட்டை வந்து நான் போர் பண்ணி பிடிக்க போகிறேன், அதுக்கு கப்பலுக்கெல்லாம் நான் பெட்ரோல் டீசல் ஊற்றி தான் போய் போர் செய்வேன், போர் காரணங்களுக்காக நான் 160 நாள் எனக்கு பெட்ரோலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறேன்றான். நாம அமைதியா இருக்கிற நாம உள்ளூர்ல வண்டி ஓட்டுறதுக்கே 10 நாளைக்கு தான் வச்சிருக்கிறோம். அப்ப இந்த பிரதமர் என்னதான் செய்வார் பாவத்தை? ஸோ அதெல்லாம். ஆனால் இந்த பிரதமர் பண்ண மிகப்பெரிய நல்ல காரியம் என்னன்னா, இவர் வந்ததுக்கு அப்புறம் ஊரா எல்லா இடத்துலையும் அரிசி பருப்பு கோடவுன் கட்டியிருக்கிறார். எங்கள் ஊர் மதுரைக்கிலேயே 9 புது கோடவுன் கட்டியிருக்கிறாப்புல. அதனால சாப்பாடு பிரச்சனையே வராது. ஆனால் அந்த சாப்பாடை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகணும், டிரான்ஸ்போர்ட் டீசல், அதுக்கு கஷ்டம் வருமா? வாய்ப்பு இருக்கு. உரம் பிரச்சனை வந்துச்சுன்னா காய்கறி விவசாயத்தில் பிரச்சனை வருமா? வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறோம்? சமாளிக்கிறது கொஞ்சம் சிரமம்தான். இந்த போர் நிற்குமா அப்படின்னா, போர் போக்க பார்த்தா நிற்கிற மாதிரி தெரியல. சரி, அதுக்கடுத்து என்ன சொன்னார், நாம் வந்து எல்பிஜியை மாத்திரம் நம்பாமல் பிஎன்ஜின்னு ஒரு கேஸை நம்ம கொண்டு வர பார்ப்போம். நம்ம பசங்களே ஐஐடியில் வந்து ஒரு 2-3 கேஸ் எல்லாம் தயார் பண்ணுறதுக்கு சில தொழில்நுட்பம் கண்டுபிடிச்சிருக்கு. ஆனால் நாம் அதெல்லாம் பெரிய இண்டஸ்ட்ரியாக மாற்றலை, அதெல்லாம் திரும்ப கொண்டு வருவோம் அப்படின்றாரு. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுடைய நாட்டுக்குள்ளே பெட்ரோல் கொண்டு வந்து கொடுக்குது பார்த்துக்கிங்களா கப்பல், அது 90% வெள்ளைக்காரனுடைய கப்பல், வெளிநாட்டுக்காரங்களுடைய கப்பல் தான் வருது, சைனாக்காரனுடைய கப்பல் வருது. இந்தியர்கள் ஓட்டுற கப்பல் நிறையா இல்லை. நாம் கப்பல் தொழிற்சாலையை மேனுஃபேக்சர் பண்ணுற விஷயங்கள் நம்மக்கிட்ட பெருசாக இல்லை. இந்த கப்பலோட்டிய தமிழன் ஐயாவெல்லாம் இன்னைக்கு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ஐயா என்ன சொல்கிறாரு, 70,000 கோடி ரூபா அவசரமாக இந்திய அரசாங்கம் கப்பல் மேனுஃபேக்சரிங்க்கு கொடுக்குது, வேகமாக கப்பலை கட்டுங்கடா, ஏன்னா நாம் இப்படியே மற்றவனை நம்பி வாழ்கிற காலம் முடிஞ்சு போச்சுடா, அதனால தான் மாட்டிக்கிட்டு நிற்கிறோம் அன்னைக்கு. இந்த அவன் கொடுப்பான் இவன் கொடுப்பான் அப்படின்னா, இப்போ அவன் கொடுக்கலன்னா என்ன செய்வோம்? இப்போ இந்த கப்பலையுமே அவன் கப்பல் வருது இவன் கப்பல் வருதுன்னா, நாளைக்கு சைனாக்காரன் வந்து இந்தியாவுக்கு கப்பல்லாம் அனுப்பாதேன்ட்டான்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம்? நாளைக்கு ரஷ்யாவே நம்மளுக்கு பெட்ரோல் கொடுக்குதுனாலும் சைனா கப்பல் தானே அதை கொண்டு வந்து இறக்குது, அவன் கொடுக்கலன்னா அப்போ நமக்குன்னே கப்பல் வேணும்ல.
நம்மக்கிட்ட கப்பல்லாம் பெருசாக தயாரிக்கவும் இல்லை. நம்ம தொழிலதிபர்கள் வந்து அந்த கப்பல் எடுத்து நடத்துறதுல பெரிய லாபம் இல்லைன்னு நிறைய பேர் பண்ணாமல் இருக்கான். இப்போ என்ன பண்ணுறாரு, அவசரமாக இப்படி 90% வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி ஆகிற எல்லா பொருளுமே வெளிநாட்டுக்காரனுடைய கப்பலாக இருந்துச்சுன்னா, நாளைக்கு அந்த நாடு கப்பலை அனுப்பாதேன்னு சொல்லிச்சுன்னா இந்தியா சிக்கலில் மாட்டிக்கும்டா. 148 கோடி பேர் இருக்கோம். நம்மளை வந்து ஒரு உருவப்படுத்தணும்னா நம்ம வந்து ஒரு பேர் என்ன, தேசிய தாயா பாரத அன்னை அப்படின்னு ஒரு அழகான ஒரு அம்மா, அது ஒரு சேலையெல்லாம் கட்டிட்டு கையில் ஒரு கொடியை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு படத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. உண்மையான படம் அது கிடையாது. நம்ம ஒரு குட்டி குழந்தை ரெட்டச்சடை போட்டுக்கிட்டு வயிறு பெருசாக ஒரு பெரிய பாத்திரத்தை தூக்கிட்டு அம்மா பசிக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு உருவத்தை இருக்குல்ல, அதுதான் பாரத அன்னை. 3 வேளை சாப்பாடு போடணும் சார் 148 கோடி பேர் வயிற்றுக்கு. லைட்டாக ஒரு வேளை சாப்பாடு குறைஞ்சதுன்னா மீன் கத்தி அழுவுங்க அதுங்க. இந்த 148 குட்டி பாப்பாக்களும் இதுகளுக்கு எப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்க? இப்படி உலகம் ஃபுல்லாக பிரச்சனை ஆயிடுச்சு, கப்பல் தட்டுப்பாடு வருதுன்னா அதுகளுக்கு புரியுமா? இதுகளுக்கு ஒன்றுமே தெரியாது. டிவி பார்க்குங்க, சாப்பிட்டு முடிச்சாச்சா, வயிறு நிறைஞ்சிருச்சா, சாப்பாடோடைய பிரச்சனை முடிஞ்சா டிவி பார்க்குங்க. எவனாச்சும் ஒருத்தன் சினிமாக்காரன் வருவான், தலைவா தலைவின்ட்டு அலையுங்க. இதுகளுக்கு வேறு என்னத்தை செய்கிறது? 3 வேளை தீனி போடணும், போனால் பெட்ரோல் கொடுக்கணும், சுவிட்சை போட்டால் கரண்ட் ஓடணும், இதுகளுக்கு எல்லாமே கிடச்சிக்கிட்டே இருக்கணும். பார்டரில் இதுகள் நல்லா இருக்கிறதுக்காக 4 பேர் செத்துக்கிட்டே இருக்கணும். இதுகளுக்கு விஜய் தான் ஹீரோ. இதுகள் இந்த கற்பனை குழந்தைகளை எப்படியாவது இதுகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணுமே. இவ்வளோ பெரிய போர் சூழ்நிலை நடக்கணும்னா நம்மக்கிட்ட கப்பல் இருக்கணும்ல. வெளிநாட்டுக்காரன் கப்பல் வச்சுக்கிட்டு எத்தனை நாள் பண்ணுறது? அதனால கப்பல் நாமளே செய்யணுண்டான்றாரு. அப்புறம் என்ன சொல்கிறாரு, உரம் நம்மளே மேனுஃபேக்சர் பண்ணணும். வேறு அதாவது இந்த உரங்களை தவிர, பெட்ரோலியம் உரங்களை தவிர வேற உரங்கள், இப்போ நம்ம ஒரு காலத்துல எல்லாம் ஒரு ஐயா ஒருத்தரிங்க என்ன அந்த இயற்கை உரம் அது இதுலாம் சொல்லிட்டு இருந்தாரு பாருங்க. அதுக்கு இப்போ எங்கள் மதுரை இதில் வேற என்ன அக்ரிகல்ச்சர் காலேஜில் இயற்கை உரத்துக்காக ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பண்ணாங்க. ஆனால் நம்ம விவசாயிகள் தான் எதையுமே புதுசாக இருந்தால் செய்யாதுல்ல, அந்த பழைய யூரியாவே வாங்கி போட்டு பழகிருச்சுங்க. அது மண்ணு வந்து அப்படின்னு சொல்லி இப்போ இந்த இயற்கை உரங்கள் எல்லாம் நம்ம பண்ணி ஏதாவது வழிக்கு வந்தாதான் ஏதாவது அடுத்தடுத்துக்கு போக முடியும். அதே மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணி தான் இலங்கை வந்து பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டதுன்னு ஒரு செய்தி உண்டே சார். சார் உங்களுக்கு உரம் கிடைச்சா தானே, இப்போ இல்லை என்ன செய்வீங்க? சரி, உரம் இருக்குன்னா நீங்கள் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் ஓகே. இப்போ உரம் வராது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு, இந்த போர் பெருசாக போச்சுன்னா அவன் அங்கே உள்ள பெட்ரோலியம் பாதையை மாத்திரம் அடைக்கலை சார், அவன் பெட்ரோலியம் ரிஃபைனரி மேலே குண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் சார். நாளைக்கு அந்த பாதையவே திறந்தா கூட இவன் மாற்றி மாற்றி குண்டை போட்டான்னா எப்படி சார் வரும்? சரி, அப்போ ஒரு இல்லாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நீங்கள் இப்போ தயாராகிக்கணும்ல. அப்புறம் ஃபெர்டிலைசர் பிரச்சனை ஒரு பெரிய இஷ்யூவாக வரும். அதுக்கடுத்து என்ன சொன்னார், இந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் நம்ம வர்றனால இன்டர் மினிஸ்டீரியல் குரூப் அப்படின்னு ஒரு கூட்டமைப்பை நான் உருவாக்க போகிறேன்னு சொன்னார். இது முக்கியமான பாயிண்ட்டு. அது என்னப்பா இன்டர் மினிஸ்டீரியல் குரூப் அப்படின்னா, நான் படித்த அறிஞர்கள் விஞ்ஞானிகள் இவங்களையெல்லாம் வச்சு ஒரு அமைப்பை உருவாக்க போகிறேன். அவங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உர பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, இந்த கேஸுக்கு பதிலாக வேறு ஆல்டர்னேட்டிவ் என்ன பண்ணுறது, வேறு விஷயங்களை எப்படி இது பண்ணி இந்த 148 கோடி அழுமூஞ்சி குட்டிங்க இருக்குல்ல, இந்த குட்டிங்களுக்கு எல்லாம் எப்படி சாப்பாடு பெட்ரோலு கரண்ட்டு இதுகளெல்லாம் கொடுத்துட்டே இருக்குது, இந்த பாப்பாலாம் அழுகாமல் இதை சந்தோஷமாக எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்றதுக்காக நான் ஒரு இன்டர் மினிஸ்டீரியல் குரூப் ஒன்று உருவாக்க போகிறேன்னார். அதை பற்றி பேசும்போது தான் நடுவில் ஒரு வார்த்தை விட்டார். என்னென்னா, எப்படி கொரோனா காலத்தில் பிரச்சனை இருக்கும் போது நாம் இந்த மாதிரி விஞ்ஞானம் சார்ந்த அறிவியல் சார்ந்த மக்களில் ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும்னு சொன்னாரே ஒழிய லாக்டவுன் கொண்டு வரணும்லாம் அவர் சொல்லலை பாவத்தை. அவர் லைட்டாக ஒரு இடத்துல என்ன சொன்னார், ஒரு இன்டர் மினிஸ்டீரியல் குரூப் உருவாக்கணும். அப்படி எப்படி உருவாக்கணும், எப்படி கொரோனா காலத்தில் நாம் வந்து டாக்டரு படித்தவங்களெல்லாம் வச்சு ஒரு அட்வைசரி குரூப் உருவாக்கணுமோ அதே மாதிரி இப்போ நம்ம உருவாக்கணும் அப்படின்னு நடுவில் ஒரு வார்த்தை சொன்னாரே ஒழிய நாம் இதை பண்ணணும்னு சொல்லலை. கடைசி முடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னார், இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருமாயின் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது, இந்த போர் வேகமாக முடிகிற மாதிரி தெரியல, மாற்றி மாற்றி ஒருத்தனும் அடிச்சுக்கிறான், அடிக்கிறவன்லாம் பாயிங்க தான் அடிச்சுக்கிறானுங்க, இந்த பாய் அந்த பாய் அடிக்கிறான், அந்த பாய் இந்த பாய் அடிக்கிறான், கேட்டால் சன்னி சியானுறான். அதெல்லாம் அவர் சொல்ல, நானாக சொல்கிறேன். பாவத்தை அந்த மனுஷன் மத பற்றியே பேசலை, நானாக சொல்கிறேன்.
அங்கிட்டு சவுதி அரேபியாலாம் சன்னி பாயிங்க, இந்த ஈரான்காரங்க ஷியா பாயிங்களாம். அது நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு இதுக்கெல்லாம். ஆனால் சன்னி பாயிங்களும் ஷியா பாயிங்களும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட்டு நாடுறானுங்க. இங்கே இருக்கிற பாயிங்க யாருன்னு என்னன்னே தெரியாமல் நம்மளை போட்டு இவங்க தான்றாங்க. இவங்க என்னத்தை பண்ணுறதுன்னு தெரியல. இதில் இந்த இஸ்ரேல்காரனும் அமெரிக்காக்காரனும் அவங்க 2 பக்கம் ஒரு சேர்ந்துக்கிட்டாங்க. ஜுதையோ கிறிஸ்டின் ஆர்மின்றாங்க, இவங்க ஒருன்றாங்க. அதனால் இவங்க போக்கு இப்போதைக்கு முடிகிற மாதிரி தெரியல. புரியுது. அப்போ இந்த பிரச்சனை இன்னும் பெருசாக போச்சுன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பெட்ரோல் போருன்னாங்க, அப்புறம் நாடுகளுக்கு நடுவில் போருன்னாங்க, அப்புறம் டாலர் சார்ந்த போருன்றாங்க, இப்போ மதம் சார்ந்த போராக கொண்டு வந்துட்டாங்க. அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நடுவில் இந்த மாதிரி இந்த பிரச்சனை இன்னும் அந்த இடியப்ப சிக்கல் மாதிரி போய்கிட்டே இருக்கு. இல்லை சார், இப்போது நீங்கள் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில் வந்து லாக்டவுனுங்கிறது ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது 2 நாட்கள் வேலை, 3 நாட்கள் வேலை, அதுக்கப்புறம் பெட்ரோல் தட்டுப்பாடு, ரேஷனில் கொடுக்குறாங்க பெட்ரோல் போன்ற விஷயங்கள். ஸோ இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வரும்போது பல ஊடகங்கள் இதை பற்றி பெரிய லெவலில் பேசும்போது அடிப்படை மக்கள் அதை பார்க்கும்போது ஒரு நமக்கு தெரியும், கையில் மொபைல் ஃபோனை வச்சு பார்க்கும்போதே நம்மளை சந்திக்கும் போதே சார் இல்லை சார் லாக்டவுன்லாம் வருது, இந்தியா லாக்டவுன் வந்துருமாமே அப்படின்றத வந்து ஒரு பதட்டமாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறது தான் அது ஒரு சுருக்கமான விஷயமா சொல்லப்படுது. பட் மக்கள் அதை வந்து லாக்டவுன்னே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பிரதமர் அந்த வார்த்தையை சொல்லலை ப்ளீஸ். இந்த பிரதமர் பாவம் சார், ஒரு அப்பங்காரன். அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு பிஆர்சி கண்டக்டராக இருப்பான். அவன் எவ்வளவோ சிரமப்பட்டு வீட்டுக்கு ஒரு பரோட்டாவும் ஒரு சால்னாவும் வாங்கி கொண்டு வருவான் நைட்டு. அதில் ஒரு புள்ள நைட்டு ஒரு பெண் புள்ள இருக்கும். அதை அப்பா வந்த உடனே அப்பா வாடப்பா அப்படின்னு சொல்லி இவங்க கூட உக்காரும். அதில் ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான், விஜய் ரசிகர் ஒருத்தர் இருப்பான். அவன் எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடுன்னு அந்த பிஆர்சி கண்டக்டர் அப்பா கிட்ட சண்டை போடுவான். அவனே பல இடத்துல கஷ்டப்பட்டு கடன் வாங்கி சிரமப்பட்டுக்கிட்டு இருப்பான். ஆனால் வீட்டு சிரமமே தெரியாமல் பொறுப்பே இல்லாமல் எனக்கு ஐஃபோன் வாங்கி கொடு, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஐஃபோன் வச்சுருக்காங்கன்னு சில பயலுக சண்டை போடுவாங்க. பொறுப்பு இல்லாத பயலுக சில பேர் இருப்பாங்க தெரியுமா? அந்த மாதிரி இந்த நாட்டிலையும் பொறுப்பு இல்லாத மக்கள் சில பேர் இருக்கான். அவன் தான் இந்த பிரதமர் மேலே இவ்வளவு தூரம் திட்டுவான். இவ்வளவு கஷ்டத்தில் இந்த பிரதமர் என்ன சார் பண்ணுவார்? பெரிய பிரச்சனை வரப்போகுது சார். இந்த போர் வந்து இன்னும் ஒரு வாரம் 2 வாரத்தில் நிற்கிற மாதிரி தெரியல. எப்போ சார் நிற்கும்? அது வேற டாபிக். சரி, பேசணும்னா ரொம்ப டைம் ஆயிடும். இன்னொரு நாள் போரை பத்தி தனியா பேசுவோம். அப்ப இது வேகமா நிக்கிற மாதிரி தெரியல. அப்படியே நின்ற மாதிரி ஒரு டிராமா போட்டாலும் ஒரு 2 நாள் 3 நாள் போர் அப்படி இப்படின்ட்டு திரும்ப கிளம்பிடுவானுங்க அவனுங்க. இப்படி மாத்தி, ஏன்னா இப்ப இந்த ட்ரம்ப் வந்து நான் போற நிப்பாட்டுறேனாப்ல, 5 நாள் நிக்க வைக்கிறேனாப்ல. அவங்க என்ன சொல்றான்? நீ சொன்னதை என்னைக்கு தான் நடத்தி இருக்கிற, இப்படித்தான் நான் போரே பண்ண மாட்டேன்னு அந்த வெனிசுவேலாவா ஏதோ ஒரு நாட்டுல போய் அர்த்தராத்திரியோட ராத்திரி வச்சுட்டு வந்த. நீ எங்க கூட பேச்சுவார்த்தை பண்றேன் ஒமான்லன்னு பேசிக்கிட்டு இருந்த. பேச்சுவார்த்தை நடக்கும் போதே குண்டை போட்டு எங்க தலைவரை கொன்னுவிட்ட. நீ என்னைக்காவது சொன்னதை செஞ்சிருக்கியா? உன் வார்த்தைக்கு நீனே மரியாதை கொடுக்க மாட்டேன், நான் வேற மரியாதை கொடுக்கணுமா? போடா அப்படின்ட்டு அவங்க குண்டை போட்டாங்க. அப்போ மாற்றி குண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஓவராலாக அவநம்பிக்கை இருக்கிற காலகட்டம். அதனால இப்போதைக்கு போர் நிற்கிற மாதிரி தெரியல. யார் பேசினாலும் இவங்க 2 பேரும் நிப்பாட்டிக்க மாட்டானுங்க. ஆனால் இந்த போர் பெரிய லெவலில் போச்சுன்னா இன்னொரு முக்கியமான பிரச்சனை வரும்னு கடைசியாக முடிக்கும் போது பிரதமர் சொன்னார். அது என்ன சொன்னாருன்னா ஹோர்டிங் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்கிறார். ஹோர்டிங் அப்படின்னா என்னென்னா, ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னா இந்தியாவில் நம்மளுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு கூட்டம் இருக்குது. அது என்ன கூட்டம்னு நினைக்கிறீங்க? அந்த கூட்டத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் கூட பஞ்சமே கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ்ட்ரீம் சுயநலவாதிகள். அந்த எக்ஸ்ட்ரீம் சுயநலவாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அரிசி விலை கூடுதாண்டா, எல்லா அரிசியும் வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளே மாத்திரம் பூட்டி வைடா, நாளைக்கு ரேட்டு கூடும் போது விற்று சம்பாதிச்சுக்குவோம். பருப்பு விலை கூடுதாண்டா, பருப்பெல்லாம் மொத்தமாக வாங்கி எங்கேயாவது நம்ம கோடவுனில் போட்டு மூடி வைடா, நாளைக்கு ரேட்டு கூடும் போது விற்று சம்பாரிச்சுக்குவோம். ஏன்னா நீனே எல்லாத்தையும் வாங்கிட்டீங்கன்னா அந்த ஏழைப்பாளைகள்லாம் வயிற்று கட்டி அழுவுங்க மேலே சாவுமே, புள்ள குட்டிக்கு சாப்பாடு இல்லாமல் இருந்தால் என்ன, நமக்கு தான் காசு வருதே, காசு தானே கடவுள், அப்படி ஒரு மந்திரம் கட்டி வச்சுருக்காங்க இந்த கேன பசங்க. புதுசாக காசு தான் எல்லாம், காசு பணம் தான் எல்லாம், பணம் 10 செய்யும் 11 செய்யும்னு. இன்னைக்கு சோறு தான் எல்லான்ற கதை கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது இந்த ஆளுங்க ஹோர்டிங் பண்ணுவானுங்க. இதுகளை தூக்கி வச்சுக்கிட்டு ஏழை வாழைகளுக்கு கிடைக்காம இந்த திருட்டுத்தனம் கொலகார பாவித்தனத்தை இவங்க பண்ணுவானுங்க. இது பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்படிலாம் பண்ணால் தமிழ்நாடு அரசாங்கம், ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுமே
சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இணக்கமாக செயல்பட வேண்டிய சூழ்நிலையில் இருப்போம். இதில் எதிர்க்கட்சிகள் ஆளுங்கட்சிகள்னு பார்க்கக்கூடாது. இது நாடு சார்ந்த விஷயம். எல்லா கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி திருட்டு மக்கள், அதாவது அது நம்ம மக்கள் தான், வெள்ளைக்காரன் வந்து இதை ஹோர்டிங் பண்ண மாட்டான், உள்ளூரில் இருக்கான்ல அவனே இதை செய்வான். அந்த மாதிரி நேரங்களில் நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாக்கணும். ஏன்னா வேற்று கட்சிக்காரங்க கட்சியில் என்னை வந்து சண்டை போட்டால் போட்டுக்கோங்க, ஆனால் இது நாடு சார்ந்த விஷயத்துக்கு தயவு செய்து எல்லாரும் ஒற்றுமையாக இருங்க. ஒவ்வொரு மாநில அரசும் மத்திய அரசோட ஒற்றுமையாக இருக்க வேண்டிய காலம், தயவு செய்து ஒற்றியாடுங்க அப்படின்னு கெஞ்சி அவர் உரைய முடிச்சார். ஆமாம் சார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, மக்கள் ஆதரவு நமக்கு வேணும், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு கேட்டபோது இப்போ திமுகவோ இல்லை காங்கிரஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து மக்கள் எதிர்பார்க்குறீங்க, நீங்கள் தானே உதவணும், எதுக்கு எல்லா பழியும் வந்து மக்கள் மேலே போடுறீங்கன்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. காங்கிரஸும் கூட அந்த விமர்சனத்தை முன் வச்சிருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இது ஒரு வந்து மக்கள் ஆதரவை கோருவது பிரதமரோட தவறுன்ற மாதிரி பேசுகிறாங்களே சார் இவங்க. சார், இதுக்கு முன்னாடி நிறையா போர் சூழ்நிலைகள் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் போதும் வந்தது, சரியா? அப்போ எதிர்கட்சியாக இருந்த பிஜேபி அன்னைக்கு காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக நின்றுச்சு, மறந்துடக்கூடாது. ஆமாம், என்றைக்குமே பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கும் போது அவங்க நாடு சார்ந்த பிரச்சனை வந்ததுன்னா, அடடே நம்மளுக்கு ஒரு அரசியல் வாய்ப்பு கிடைச்சது, நம்ம வந்து பதவியில் இருக்கிற காங்கிரஸை காலை பிடிச்சி இழுப்போம்னு நினைக்கல. இது நம்ம நாடு சார்ந்த விஷயம், நாங்கள் காங்கிரஸுக்கும் கூட நிற்கிறோன்னு இருந்தாங்க. கரெக்டாக இல்லையா சார்? ஆமாம். அப்போ பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கும் போது நாடு சார்ந்த பிரச்சனையில் கட்சி இதெல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டு நாட்டுப்பற்றோட நின்றாங்கல்ல, அதே மாதிரி இன்னைக்கு காங்கிரஸ் எதிர்கட்சியாக இருக்கும் போது கொஞ்சம் பொறுப்புணர்வோட நாட்டுப்பற்றோட நிற்கணும் சார். பிரதமருக்கு பின்னாடி கட்சியை மறந்துடுங்க. இன்னைக்கு நாட்டுக்கு ஒரு பிரச்சனைனா கூட நிற்கணும்ல. ஆனால் அந்த காங்கிரஸும் இந்த திமுகவும் முதல்ல இருந்தே எதிர்கட்சின்ற இடத்துல இருந்து தாண்டி போய் இந்தியாவின் எதிரி கட்சியா மாறிக்கிட்டு இருக்கானுங்க சார். இதை கொஞ்சம் யோசிக்கணும். இது உலகளாழ்ந்த பிரச்சனை. இவனுங்க இப்ப இந்த திமுக காரங்களுடைய பணம் எல்லாம் துபாயில தான் கொண்டு போய் இத்தனை நாளா சேர்த்து வச்சிருந்தாங்க. இன்னைக்கு அது போச்சா, உன் கல்லாப்பட்டி அங்க உடஞ்சு போச்சா, குண்டை போட்டாங்களா, இனி உன் காசு அங்கேயும் போயிடும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இங்க டிவி சேனல்ல இங்க இருக்கிற சினிமா நடிகர், அப்புறம் என்ன இந்த சன் டிவியில நாடகத்துல நடிக்கிற பொம்பளை ஆம்பளை எல்லாம் வந்துட்டு துபாயில பிளாட் வாங்கி போடுங்க, துபாயில் வீடு வாங்கி போடுங்க, நீங்க நிறைய பேரை மண்டைய கழுவி கொண்டு போய் காசெல்லாம் எடுத்துட்டு போனாங்களா? இப்போ அவன் மண்டைய கழுவனவன்லாம் காசு என்ன பண்ணான்? இல்லை சார், இப்போ நிறைய பேர் வந்து துபாயிலேருந்து வெளிநாடு நாட்டுகள்லேருந்து வந்துடலாம் இந்தியாவுக்குன்னு சொல்லப்பட்டோம். சில இந்தியர் என்ன சொல்லுவாங்க, இல்லை நாங்கள் கம்ஃபர்ட்டாக தான் இருக்கிறோம், நாங்கள் இங்கேயே இருந்துக்கிறோம், நாங்கள் இந்தியாவுக்கு திரும்ப வர்றதுக்கு எங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லைன்னு சொல்கிறாங்க சார். இருக்க சொல்லுங்க. எதுக்கு நீ இங்கே வந்து எங்களுக்கு உள்ள பிரச்சனையை கூட்டுவானே, நீ அங்கேயே இருந்து இன்னும் 2 நல்ல குண்டை தூக்கி உன் தலையில் போடுவான், அந்த குண்டை வாங்கி நல்லா சாப்பிட்டுரு. இங்கே எங்களுக்கு இருக்கிற இட்லி தோசையெல்லாம் நீ தொந்தரவு பண்ணிடாத, நாங்கள் வாட்டுக்கு இங்கே நிம்மதியாக இருக்கோம். நீ துபாயை நம்புறியா? அபுதாபி, எமனு, ஒமானு, சவுதி அரேபியா இவன்லாம் உன்னை காப்பாற்றிடுவான் நீ நம்புறியா? நீ அங்கேயே இருந்துட்டு தயவு செய்து வராத இங்கே. இப்படி தான் நான் தனிப்பட்ட முறையில் சொல்லுவேன். ஆனால் பாவம் இந்த பிரதமர் என்ன சொல்கிறாரு, நீ வந்துடுறாங்கண்ணா, உனக்கு வர்றதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணியிருக்கேன்டா, ஏரோப்ளைன்லாம் கொடுக்குறேன்டா, வாடா, உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ இந்தியன்டா, இந்தியா உன் பின்னாடி நிற்கும்டா, வாடான்னு இவர் கரங்களை நீட்டுறாரு. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், நான் தனி மனிதனை என்ன சொல்லுவேன், உனக்கு இந்தியா மேலே அந்த அளவுக்கு நாட்டுப்பற்று இல்லாமல் நீ அங்கேயே போய் குடியிருக்கணும்னு நினச்சில, போய் தொலை. நீ உழுகக்கூடிய குண்டு இனிமேல் இந்த போர் பெருசாக போச்சுன்னா நல்லா வாங்கி கட்டிக்க போகிறான் சார் துபாய், அவனை எவனாலையும் காப்பாற்ற முடியாது. உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டி எடுத்து மிக்க மகிழ்ச்சி, நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.